இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏயர்கோன் கலிக்காமன் நாயனார் குரு பூஜை, அவரை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு பார்த்தாலோ அல்லது ஒரு வாரம் கழித்து பார்த்தாலோ அல்லது ரொம்ப தாமதமாக பார்த்தாலோ கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, திருத்தொண்டர் புராணத்தில் வரக்கூடிய இந்த நாயன்மார்களினுடைய கதைகளை கேட்பது, படிப்பது, சிந்திப்பது, இது எல்லாமே நமக்கு மிகவும் நன்மை தரக்கூடியது. அதுலேயும் ஏயர்கோன் கலிக்காம நாயனருக்கு என்ன சிறப்பு தெரியுமா? அவருக்கு சுந்தரர் மேலே கோபம். என்ன கோபம்? சுந்தரர் சிவபெருமானை தன்னுடைய மனைவி பறவை நாச்சியாரிடம் தூது அனுப்பினார். நடு ராத்திரி. அவர் தான் சிவபெருமானுக்கு நண்பராச்சே. சிவபெருமானை எழுப்பி பறவை நாச்சியார்கிட்ட தூது போகணும். இப்போ இந்த இரவுலையே தூது போகணும். ஏன்னா 2 பேருக்கும் சண்டை. நீ கொஞ்சம் தூது போ அப்படின்னு சிவபெருமானையே தூது அனுப்புகிறார் சுந்தரர். அந்த பரம்பொருள் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து காக்கிற அந்த சிவ பரம்பொருள் சுந்தரருக்காக திருவாரூர் வீதியில் நடந்தார். நள்ளிரவில் நடந்தார். பறவை நாச்சியார் சமாதானமாகலை. அதை திரும்ப சுந்தரர்கிட்ட சொன்னார். சுந்தரர் சொன்னார், அதை எப்படி விடுறது, நீ மறுபடியும் தூது போ. இப்போ 2வது முறை சிவபெருமான் தூது போனார். இப்படி இரவுல போறது வர்றது போறது வர்றதுன்னு சிவபெருமான இந்த பாடுபடுத்தியிருக்கிறாரே சுந்தரர்னு கலிக்காமன் நாயனாருக்கு கோபம் அவர் மேல. ரொம்ப அழகா சேக்கிழார் பெரிய புராணத்தில் எழுதினார். சிவபெருமான் திருவாரூர் வீதியில தூது போறார் வரார் போறார் வரார் இல்லையா? அதை எப்படி எழுதினார் தெரியுமா? காரிகை தன்பால் செல்லும் காதலால் ஒருவன் ஏவுறதுனா என்ன? ஏய், இதை போய் செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி சொன்னாராம் சுந்தரர். காரிகை தன் பால் செல்லும் காதலால் ஒருவன் ஏவ பாரிடை நடந்து செய்ய பாத தாமரைகள் நோவ. தாமரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாதங்கள் நோகும்படி அந்த சிவபெருமான் திருவாரூர் வீதிகளில் நடந்தார். தேரணி வீதியோடு செல்வது வருவதாகி போறாரு வராரு, போறாரு வராரு, செல்வது வருவதாகி ஓரிரவெல்லாம், ஒரு இரவு முழுக்க தூதுக்கு உழல்வராம் ஒருவர் என்று அதை கேள்விப்பட்டதிலிருந்து ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு மனசு ஆறவே இல்லை. ரொம்ப கோபம் சுந்தரர் மேல. அவருக்கு திருவிளையாடல் செய்வதற்கு சிவபெருமான் முடிவெடுக்கிறார். சூளை நோய் கொடுக்கிறார். அதை சரி செய்வதற்காக சுந்தரர் வருகிறார். இவர் என்னோட சூளை நோயை சரி பண்ணணுமா, அதெல்லாம் வேணாம் என்று உடைவாளை எடுத்து தன்னுடைய வயிற்றை குத்தி கொள்கிறார் ஏயர்கோன் கலிக்காம நாயனார். அவருக்கும் சுந்தரருக்கும் சேர்த்து சிவபெருமான் அருள் செய்தார் என்பதெல்லாம் திருத்தொண்டர் புராணத்தில் வரக்கூடிய கதை. அந்த நாயனாரினுடைய குரு பூஜை தான் இன்றைக்கு. அவரை பற்றி நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ரொம்ப தாமதமாக பார்த்தா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி அடியவர்களுடைய பெருமைகளை கேட்பது, சிந்திப்பது, படிப்பது எல்லாம் எல்லா காலத்திலும் நமக்கு நன்மையை தரக்கூடியது. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னா அவ்வை பெரிது பெரிது புவனம் பெரிது என்று ஆரம்பித்து எதுதான் பெருசு, இறைவனை விடவும் எது பெரியது என்று கேட்டபோது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றாள் அவ்வை. அந்த திருத்தொண்டர் புராணத்தில் வரக்கூடிய ஏயர்கோன் கலிக்காம நாயனாரை பற்றி அவருடைய குரு பூஜையான இன்றைய தினம் உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதே போல மீண்டும் ஒரு வழிபாட்டு முறையோடு, பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.